வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மதியம் 2 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மதியம் 2 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. பல்வேறு விதமான பலதரப்பட்ட தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, லோக்சபா தேர்தலுடைய இறுதிக்கட்டம் நடைபெற்று விட்டது. தேர்தல் கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி முன்னிலை வகிக்கலாம், தொங்கு பாராளுமன்றம் அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மின் தடையில்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்திகள் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் நோட்டுகளின் பங்கு 86.5% அதிகரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலே நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், இருக்கிறதுல மோஸ்ட் ஒரு பெரிய நோட் எதுனா 500 rupees நோட்டு தான். ஓகேங்களா. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட நிச்சயமாக பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வாய்ப்பு இல்லைங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகளுடைய திறப்பை 10ஆம் தேதிக்கு பிறகு திறந்து வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பள்ளிகளுக்கான ஓகேங்களா அந்த திறப்பை 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வெளியாக போகின்ற ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய கூட்டணிக்குமே ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகலாம் நண்பர்களே. ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, தேர்தல் கருத்து கணிப்புகளில் முந்துகிறது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். இந்தியா கூட்டணி பல்வேறு விதமான இடங்களில் தனிப்பட்ட முன்னிலையை பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இது போல் நிறைய விதமான தலைப்பு செய்திகள் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு விதமான தலைப்பு செய்திகளுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.